இந்த சாப்டர் ஸ்டார்டிங்கில் ஹீரோ வந்து ஒருத்தனோட கையை விட்டு வரல, அதுலேருந்து தான் வந்து சாப்டர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அது வந்து கீழே படுத்துட்டு ஐயோ அம்மா எனக்கு கை போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே படுத்துட்டு கதறிட்டு இருப்பான். எல்லோரும் பார்த்துட்டு இதுக்கு வாய்ப்பு இல்லடா அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து அந்த பிளேடில் வந்து அவரோட கியூவை வந்து கோட்டிங் பண்ணி வச்சுருப்பார். அதை பார்த்துட்டு எப்பட்றா இதுக்கு வாய்ப்பே இல்லை, அவனை தான் நம்ம ஏற்கனவே வந்து இந்த மாதிரி டேமேஜ் பண்ணிட்டோம்ல, நீ தான்டா சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனும் வந்து சொல்லுவான், இல்லைடா நான் பார்த்த போது அவன் எல்லாத்தையும் குடித்தான்டா, நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இந்த மாதிரி ஸ்கெட்சவே போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ வந்துட்டு நீ இதை கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கையிலேருந்து அந்த பாய்சன் மட்டும் வந்து கீழே விழுகிற மாதிரி பண்ணுவார். ஆக்சுவலாக பாஸ்ட்டில் வந்து என்ன நடந்துக்குன்னா, ஹீரோ வந்து சூப் பார்த்துட்டு வந்து ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நானும் அதை அனலைஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வாயில் வைக்கும்போது நானும் வந்து சொல்லிடும், இது வந்து ஒரு பாய்சன், இது வந்து நம்மளை கியூஐ யூஸ் பண்ண விடாமல் வந்து தடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு ஓ அப்படியா, நானும் உன்னால் வந்து அந்த பாய்சனை வந்து ஒரே ஸ்பாட்டில் வந்து கேதர் பண்ணி இருக்கிற மாதிரி பண்ண முடியுமா, அது மட்டும் இல்லாமல் என் உடம்புல வந்து அது பரவாத மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நானும் வந்துட்டு கண்டிப்பாக மஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து அப்ளை பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த பாய்சன் கிளான் சேர்ந்து அவன் வந்துட்டு இதுக்கு வாய்ப்பே கிடையாது, இவ்வளோ ஏன் என்னோடய கிராண்ட் ஃபாதர்னாலேயே வந்து இந்த விஷயத்துக்கு வந்து பாசிபிள் கிடையாது, எப்படி வந்து இவனோட பாய்சன் எல்லாத்தையும் வந்து கேதர் பண்ணி இந்த மாதிரி வெளியே அனுப்புகிறான், நான் வந்து அவசரப்பட்டிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அப்போ அங்கே இருக்கிற ஒருத்தராக வந்து போட்டு வேட்டையாட ஆரம்பிப்பார். அதில் இருக்கிற ஒருத்தன் கை போயிடுச்சா, இப்போ ஒருத்தனோட நெஞ்சிலேயே வந்து அந்த சவுண்டு கிளான் டெக்னிக் யூஸ் பண்ணி வந்து சொருகிடுவார் ஹீரோ. அப்படி சொருகினதுக்கப்புறம் அங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து ஒரு மாதிரி பயமும் பதட்டமும் வந்து நிலவ ஆரம்பிக்குது. எல்லோரும் வந்துட்டு நான் அந்த நாய் சொன்னதை கேட்டுட்டு வந்து அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டேன், இந்த மாதிரி ஒரு கொடூரமான மிருகத்தை வந்து சமாளிக்கணும்னா நான் கொஞ்சம் யோசித்து முடிவெடுத்துருக்கலாம், சரி இப்போ என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் எப்படியாவது வந்து இங்கே தப்பிச்சு போய் ஆகணும், ஆனால் இதுக்கான ப்ரைஸ் வந்து நான் பே பண்ணி தாகணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து ஹீரோ மேலே ஒரு பயத்தோடையே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அங்கே இருக்கிற எல்லாத்துலேயுமே வந்து அசால்ட்டாக போட்டு அடிச்சுட்டு அங்கே இருக்கிற ஒருத்தனை வந்து தலையை நசுக்கியே வந்து கொன்றுவார். அப்போ எல்லாத்துக்கும் வந்து ஷாக்காக இருக்கும், எப்பட்றா நீ வந்து அவனை கொன்ன, உனக்கு வந்து இந்த அகாடமியை பற்றி உனக்கு பயமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு எனக்கு இந்த அகாடமி பற்றியெல்லாம் பயம் இல்லை அப்படின்னு, எப்படியா இருந்தாலும் ஒரு நாள் வந்து இந்த அகாடமி விட்டு வெளியே தான் வந்து ஆகணும், அப்போ இந்த 6 கிளானுமே வந்து உன்னை சும்மா விட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அச்சோ என்னை பயமோ தெரியாப்பா, அந்த மாதிரி 6 கிளான் வந்து என்னை ஏதாவது பண்ணுன்னு பயந்துட்டு வந்து ஏன் நான் இந்தளவுக்கு வந்து நின்றுட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லி மிரட்டிகிட்டு இருப்பார். இதே விஷயம் வந்து போயிட்டுருக்க. ஆக்சுவலாக ஹீரோவுக்கு கீழே வந்து அந்த ரெட் ஹேர் இப்போ வந்து அடி பண்ணிடுற மாதிரி வந்து ப்ளட்ஜ் பண்ணிட்டான். இந்த அகாடமியில் வந்து ஹையஸ்டான அத்தாரிட்டி வச்சுக்கிற ஒரே ஆள் வந்து ரெட் ஹேர் தான். ஆக்சுவலாக கட் லீடருக்குமே வந்து இருக்குது, ஆனால் கட் லீடர் வந்து அவனோட கிங்டம் அதை பற்றி தான் அவன் நினச்சிட்டுருப்பான், பெருசாக அந்த அகாடமியிலலாம் வந்து அவன் கண்டுக்க மாட்டான். அகாடமி பொறுத்த வரைக்கும் யார் இன்சார்ஜ்னா ரெட் ஹேர் தான். இப்போ அவன் வந்து ஹீரோவுக்கு லாயல்ட்டி ப்ளட்ஜ் பண்ணங்காட்டி வந்து ஹீரோ என்ன சொன்னாலும் வந்து அவன் செய்வான். அது மட்டும் இல்லாமல் ஹீரோ தான் வந்து இப்போ அந்த அகாடமிலேயே வந்து எல்லா பவரையுமே வந்து ஹீரோ கட்டுப்பட்டு தான் இருக்குது. ஏன்னா அவனால் வந்து ரெட் ஹேரையே வந்து ஆட்டி படைக்க முடியுதுன்னு அவன் ஹீரோ நான் நினச்சா வந்து எதை வேணாலும் மேனிப்புலேட் பண்ண முடியும், யாருக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுக்க முடியும், என்ன வேணாலும் பண்ண முடியும் அந்த அகாடமிக்குள்ளே. ஸோ அந்த ஒரு தைரியத்தில் வந்து ஹீரோ அங்கே இருக்கிற எல்லாத்தையும் வந்து கொண்டுகிட்டு இருப்பார். அப்படி கொண்டதுக்கப்புறம் வந்து இப்போ சீனங்கட்டை இருக்குது. சீனங்கட்டை அந்த டார்க் லேனோட சபார்டினேட் தான் வந்து இந்த மாதிரி போய் சொல்லிகிட்டு இருப்பான், பாஸ் நீங்கள் நினச்ச மாதிரியே தான் நினச்சி அவனுக்கு வந்து ஒத்துக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. அவனுக்கும் வந்து இவனுக்கு எல்லாமே வந்து இது பேசி வச்சதான், இவனுக்கு வந்து அந்த ஆட்களை வந்து வரவிடாமல் வந்து டிலே பண்ணியிருப்பானுங்க. ஏன்னா அது மூலம் வந்து ஒன்றா ஹீரோ டேமேஜாக இறக்கணும், இல்லை அவனுக்கு ஏதாவது வந்து டேமேஜாக இருக்கணும். ஆனால் அவனுக்கு இறக்குற அளவுக்கு தான் யோசிச்சிருக்க மாட்டானுங்க. ஸோ இப்போது அவனுக்கெல்லாம் வந்துட்டு இது நம்ம பேர் வந்து இதில் அடிப்படாது, ஏதாவது நம்ம பேர் வந்து தீங்கு வர மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இது எல்லாத்துக்கு பின்னாடி வந்து பாய்சன் கிளான் தான் அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம திருப்பி விட்றலாம், நம்ம வந்து ஹையர் அந்த பொசிஷனை வந்து அட்டைன் பண்ணிடலாம், நீங்கள் வந்து வருங்கால சக்ஸஸராக வந்து எப்படியா இருந்தாலும் வந்து ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டுருவான். டார்க் லேன் இளவரசனுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் பிடிக்காது. ஏன்னா அவன் வந்து ஒரு டேரக்டாக ஃபேஸ் பண்ண விட்டு இந்த மாதிரி கவர்ட்லியாக வந்து ஃபேஸ் பண்ணுறது அவனுக்கு பிடிக்காது. அவன் வந்துட்டு எனக்கு வேறு வழி தெரியல, அவன் வந்து எல்ட்ரைவே தோக்கடித்த மான்ஸ்டர், அவன்கிட்ட வந்து என்னால் டேரெக்டாக ஃபைட் பண்ண முடியாது, ஸோ இந்த மாதிரி சூழ்ச்சி பண்ணி தான் அவனை ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த நேரத்தில் வந்து ஒரு கதவு தட்டுற சத்தம் கேட்குது. இந்த நேரத்தில் எவனை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது, நான் தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன், கையெழுத்து போட்டுட்டு தான் நான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்தா அங்கே வந்து இன்ஸ்ட்ரக்டரு அவன் வந்து இருந்துட்டு
என்ன இன்ஸ்ட்ரக்டர் இங்கே வந்துக்கிறாங்க, இன்ஸ்ட்ரக்டர்ன்ட்டு அவரோட ஸ்வாட் வெளியில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி டேரக்டர் வந்து உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க, கிளம்பி வாங்கடா, நீங்கள் அதாவது மறுத்தீங்கன்னா ஏன் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி நான் இங்கே இது தூக்கிட்டு போக வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ எல்லாருமே வந்து போகிறாங்க, அந்த ரெட் ஹேர் கடை தான் போகிறாங்க. ரெட் ஹேர் வந்து இருந்துட்டு இதுக்கான மீனிங் என்னென்னு நான் வந்து தெரிஞ்சுக்கலான்ட்டு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க எடுத்து ஒன்றுமே புரியாது. என்னென்னு பார்த்தா அங்கே வந்து எல்லாருமே வந்து இறந்து கிடப்பானுங்க. ஆக்சுவலாக அவனுக்கு எல்லாமே வந்து அவங்களோட கிளானுக்கு தேவைப்படுற மாதிரி ஒரு முக்கியமாக அவங்க கிளானில் இருக்கிற ஆட்கள் மட்டும் ஒரு கத்திக்கிற பேசிக்கான டெக்னிக் வச்சு தான் அடிச்சுட்டு சாகிற மாதிரி ஹீரோ செட் பண்ணி வச்சுருப்பார். அது மட்டும் இல்லை, அந்த பாய்சன் கிளானில் இருக்கிறவனை வந்து இந்த டார்க் கிளான் இளவரசனோட ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி தான் வந்து அவனே வந்து போட்டு தெரியப்போ ஆக்சுவலாக அந்த டெக்னிக் வந்து 5th ஃப்ளோரில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இவன் அதை வச்சு அதாவது ஹீரோவுக்கு வந்து ஸ்கெட்சு போடலான்ட்டு பார்த்துட்டு இருக்க, அவன் வந்து இந்த மாதிரி ஏதாவது சொல்ல வரும்போது இவன் தடுத்துருவான். டே மூடுறா, அவன் ஏதோ வந்து பிளான் பண்ணி வச்சுட்டு தான் நம்மளை இந்த மாதிரி ஏதோ மாட்டை வைக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கான், நீ அமைதியாக இரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது ரெட்காக இருந்துட்டு சரி கடைசி இந்த பாடி பார்த்துருங்கன்னு சொல்லும்போது அங்கே தான் வந்து ஒரு ட்விஸ்ட்டு. ஆக்சுவலாக ஹீரோ இதுக்கு முன்னாடி காமிச்ச அந்த பாடியில் வந்து டார்க் லைன் டெக்னிக் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஆனால் அது வந்து 5th ஃப்ளோரில் வந்து இருக்குது, அந்த டெக்னிக் வந்து கற்றுக்கலாம். ஆனால் அந்த இப்போ காமிக்கிற பாடியில் வந்து டார்க் லேனுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான ஆட்கள் மட்டும் தான் வந்து அந்த டெக்னிக்கே வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியும். இவ்வளோ ஏன் அந்த டார்க் லேன் இளவரசர் இருப்பான், அவன் மட்டும் தான் அந்த டெக்னிக் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருப்பான். அதுவும் வந்து அந்த இன்ஸ்ட்ரக்டரை தோக்கடிச்சு அந்த எல்லோ பேட்ச் வாங்குறதுக்காக தான் வந்து அந்த டெக்னிக்கே வந்து யூஸ் பண்ணியிருப்பான். ஸோ இப்போ இவனுக்கு ஒன்றுமே புரியல. அவன் வந்துட்டு இவன் ரொம்ப ஒரு கொடூரமான மான்ஸ்டராக இருப்பான் போல், இந்த டெக்னிக்கும் கூட நான் ஏதோ 5th ஃப்ளோர்லேருந்து தான் அப்படின்னு சொல்லி எதாவது மழுப்பிடலாம். ஆனால் இந்த டெக்னிக் எப்படி இவனுக்கு தெரியும், இது வந்து எங்களோட கிளானுக்கு முக்கியமான ஆட்கள்னால தான் வந்து இதை மாஸ்டரே பண்ண முடியும். அந்த நாய் நான் ஜஸ்ட்டு அந்த ஃபைட்டிங்லேயே வந்து இதை அனலைஸ் பண்ணி ரீக்ரியேட் பண்ணியிருப்பானா, என்னால் வந்து இதை நம்பவே முடியல. அப்போ உண்மையாகவே ஒரு மான்ஸ்டரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கூட இருக்கிற ஒருத்தர் இருந்துட்டு அதாவது அந்த துடுப்பு அவன் வந்துட்டு சொல்கிறான், இல்லை இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து ஹீரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ரெட்காக இருந்துட்டு என்னது ஹீரோவா எதை வச்சு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த மாதிரி இவனோட ஆட்களெல்லாம் வந்து எங்ககிட்ட வந்து வந்தாங்க, வந்து இந்த மாதிரி நாங்கள் ஹீரோ வந்து பழி வாங்கணும், உங்களுக்கு வந்து அதான் ஆசை, வந்து எங்கள் கூட சேர்ந்துக்குங்க, நாங்கள் நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து அவனுக்கு ஒரு கதையை வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஸ்கெட்சு போட்டேன். ஆனால் நாங்கள் வந்து இது கோலத்தனமாக இருக்குன்னு சொல்லி நாங்கள் வந்து இதை தவிர்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு யோகி மாதிரி பேசுவானுங்க, அப்படியே மேனிப்புலேட் பண்ணுவானுங்க இந்த சீனை. அதுக்கப்புறம் ரெட்காக இருந்துட்டு அப்படின்னா நீ வந்து இந்த விஷயத்துக்கு பின்னாடி வந்து ஹீரோ தான் அப்படின்னு சொல்ல வர்றியா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது ரெட்காக இருந்து டென்ஷன் ஆவான். டேய் இந்த விஷயம் இப்படி ஒன்று பாடி கிடைக்கிது, அந்த பாடி வந்து இறந்த நிலமையில் வந்து கிடக்குது, இதெல்லாம் வந்து இன்ஃபார்ம் பண்ணது யார் நினச்சிட்டு இருக்கிற, ஹீரோவும் அவரோட சபார்டினேட்டு தானே வந்து இன்ஃபார்மே பண்ணாங்க, இந்த மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்கன்னா அவங்க ஏன் வந்து இன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த டார்க் லைன் இளவரசன் வந்து நினைப்பான், நான் இந்த நாயை மூடிட்டு தானப்பா இருக்க சொன்னேன், மூடாமல் இப்படி மாட்டி விட்டானே, இப்போ அந்த நாய் என்ன பிளான் போட்டு வச்சுருக்கானே தெரில அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து ஹீரோ வருவார். ஹீரோ வந்தோடனே வந்து அங்கே இன்ஸ்ட்ரக்டர் இருப்பாங்கள்ல, அவங்களாம் வந்துட்டு வெல்கம் எல்டர் அப்படின்னு சொல்லி தான் ஹீரோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசுவாங்க, இன்ஸ்ட்ரக்டராக இருந்தாலும் கூட. எவ்வளோ ரெட் ஹேரே வந்து அவன் யாருக்குமே தெரியாமல் லாயல்ட்டி ப்ளட்ஜ் பண்ணாலும் கூட ஹீரோ வந்து பொசிஷன் அந்த லெவலில் வந்து ஹோல்டு பண்ணுறாரு. இப்போ ரெட் ஹேருக்கு எந்த மதிப்பு இருக்கோ அந்த லெவலில் வந்து ஹீரோவுக்கு வந்து மதிப்பு இருக்கும் அந்த அகாடமிலேயே. அது இல்லாமல் ரெட் ஹேரை வந்து ஹீரோவுக்கு ப்ளட்ஜ் பண்ணியிருப்பான். ஸோ அந்த ரெட் ஹேரை வந்து இப்போ ஹீரோவுக்கு வந்து மதிப்பு கொடுத்தா பேசி ஆகணும் அந்த எல்டர் பொசிஷனை. ஸோ அந்த ரெட் ஹேர் வந்துட்டு டேய் அவரோட ஸ்டேட்டஸ் என்னன்னு உனக்கு தெரியுமில்ல, மதிப்பு அதுக்கு ஏற்ற மாதிரி மரியாதை கொடுங்கடா, வணக்கம் சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவனுக்கு ரெண்டு பேர் வந்து வேண்டா விருப்பம் வந்து க்ரீட்டிங்ஸ் எல்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவானு. ஹீரோ வந்துட்டு அவனுக்கு நிலைமையை பார்த்து சிரிச்சிட்டு இருப்பார். சரி அப்போ நீ என்ன சொல்ல வர்ற, இது எல்லாத்துக்கும் பின்னாடி வந்து நான் தான் இருக்கேன், நான் தான் எல்லாத்தையும் வந்து கொண்டுட்டு உன் பின்னாடி வந்து வர்ற மாதிரி மேனிப்புலேட் பண்ணிட்டேன் அப்படின்னு தானே சொல்ல வர்ற. சரி அப்போ நான் அந்த பிணங்களை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ரெட் ஹேர் வந்துட்டு கண்டிப்பாக எல்டர் இந்த பக்கம் வாங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து அந்த பாடியில் இருக்கிற டெக்னிக்கெல்லாம் பார்ப்பார். இது வந்து சவுண்ட் கிளான் டெக்னிக், இது வந்து பாய்சன் கிளான் டெக்னிக், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டெக்னிக் எல்லாமே வந்து இருக்குது. அது மட்டும் உன்னோட முக்கியமான கிளானோட அந்த டெக்னிக்குமே வந்து இருக்குது. அப்போ நீ என்ன சொல்ல வர்ற, இவங்க எல்லாத்தையுமே வந்து நான் வந்து அவங்க டெக்னிக் யூஸ் பண்ணி கொண்டுட்டு நான் வந்து மேனிப்புலேட் பண்ணுற மாதிரி நீ சொல்ல வர்றியா, கொஞ்சமாக அதை நம்புகிற மாதிரி சொல்கிற அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது தான் வந்து அவனுக்கு ஒரு விஷயம் வந்து இப்போ புரிய வருது. இந்த நாய் முதல் எனக்கு தான் ஸ்கெட்சு போடுறான்னு நினச்சேன், ஆனால் இந்த நாய் இப்போ எல்லா கிளானுக்குமே வந்து ஸ்கெட்சு போட்டான், ஏற்கனவே அவங்களோட கிளானில் இருக்கிற ஹையர் எல்லாமே வந்து இல்லாமல் பண்ணிக்கிட்டான், இப்போ இவங்களோட பாடிஸ் எல்லாமே வந்து 6 முக்கியமான கிளானில் இருக்கிறவங்க வந்து மாற்றி அட்டாக் பண்ணுற மாதிரி செட் பண்ணி வச்சுட்டான், இப்போ இவங்க பாடி மட்டும் அவங்க கிளானுக்கு ரிட்டர்ன் ஆச்சுன்னு வையேன்,
அந்த இருக்கிற எல்லா கிளானுமே வந்து அடிச்சுட்டு சாவானுங்க, இதைத்தான் நீ எதிர்பார்க்குறியா? ஏற்கனவே அந்த கட் லீடர் வந்து அவர்னால முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த அதாவது ஹீரோவோட அம்மா இறந்ததுலேருந்து வந்து அந்த 6 கிளான் மெயின் கிளானோட பவர் வந்து கீழே இறக்கி வச்சுருப்பார். இப்போ ஹீரோ பண்ணுற இந்த விஷயத்து மூலம் வந்து அவனுக்குள்ளேயே வந்து அடிச்சுட்டு சாவானுங்க. ஏன்னா அவங்களோட என்ன தான் வந்து அவங்களுக்கு முக்கியமான ஒரு பொசிஷன் இல்லைனாலும் கூட அந்த கிளானில் இருக்கிற எல்லாருமே வந்து அவங்க ஒரு ஃபேமிலியை தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பதட்டமாகும். ரெட் கார் இருந்துட்டு சிரிச்சுட்டு அருமையான பிளான் போட்டுங்க யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்கள தூக்கி அந்த சிறையில் வந்து அடடா அவனுக்கிட்ட கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு அவனை போய் சிறையில் வந்து அடிச்சிருவாங்க. அப்படி அடைச்சதுக்கப்புறம் வந்து இப்போ சீனங்கிட்ட இன்ஸ்ட்ரக்டர்ன்ட்டு இந்த மாதிரி பாடியெல்லாம் அவங்க கிளான்ஸ்க்கே வந்து கொடுத்து விட்டாச்சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரெட் கார் வந்து மனசுக்குள்ள நினச்சிட்டு இருப்பான். ஆக்சுவலாக ஹீரோ வந்து ஒரு டெரிஃபிங்கான ஒரு மான்ஸ்டர்னு வந்துட்டு அவனுக்கு ஏற்கனவே தெரியும். ஆனால் அந்த 6 கிளானோட டெக்னிக் வந்து எப்படி அவன் பர்ஃபார்ம் பண்ணான், அது மட்டும் இல்லாமல் அந்த டார்க் கிளான் டெக்னிக் அது ஜஸ்ட்டு ஹீரோ வந்து ஒரு கிளான்ஸ் தான் பார்த்துருப்பான். அதை வச்சே இவன் இந்தளவுக்கு மாஸ்டர் பண்ண எப்பேற்பட்ட மான்ஸ்டராக இருக்கணும் இவன். நான் வந்து என்னமோ நினச்சேன், ஆனால் உண்மையாகவே வந்து இவன் ஆன்செஸ்டரோட டிசபிள் ஆகிறதுக்கு வந்து தகுதி தான். நான் வந்து லாயல்ட்டி ப்ளச் பண்ணதை நினச்சி இப்போவும் வந்து வருத்தப்படலை. இனி கூடி சீக்கிரத்துலேயே வந்து ஆன்செஸ்டரோட டிஸ்டன்ட்டை வந்து இங்கே பிறப்பெடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவன் ஹீரோ வந்து இன்டேரக்டாக மென்ஷன் பண்ணிகிட்டு இருக்க. இப்போ சீனங்கட்டாயி அந்த பாடிஸ்லாம் அவங்களோட கிளான்ஸுக்கு போக அங்கே இருக்கிற எல்லாமே வந்து ஒரு கேஆர்சியை வந்து க்ரியேட் பண்ணுது. அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து ஆக்சுவலாக அந்த பாய்சன் கிளானில் வந்து இறந்து கிடக்கிறவங்க வந்து டார்க் கிளான் டெக்னிக் யூஸ் பண்ணி வந்து இறந்து கிடப்பான். ஸோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து இதுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து அந்த டார்க் கிளான் தான். டார்க் கிளான் அவன் இல்லைடா, அவன் அம்மா இருக்கா பாரு, அவள் தான் வந்து எல்லாத்தையுமே ஸ்கெட்சு போட்டு நிறுத்திட்டு இருப்பா. அவளை பார்க்கும் போதே எனக்கு சரியான டென்ஷன் ஆகும். ஏன்னா அவள் அந்தளவுக்கு வந்து ஒரு சரியான நரிடா, இவளை எப்படியாவது போட்டு தெளியணும், அப்போ தான் என்னோடய வெஞ்சன்ஸ் வந்து தீரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவனுக்குலாம் ஒரு துப்பு கிடைக்கிது. இந்த மாதிரி அந்த விமன் வந்து அங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளை போட்டு தள்ளுறதுக்கு வந்து எல்லாருமே போயிடுவாங்க. அப்படி போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அங்கே என்னடா வெறிச்சோடி கிடக்குது அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு மேலேருந்து ஒரு ஏரோஸ் எல்லாம் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்க இவன் வந்துட்டு உஷாராக இருங்கடா, மேலே பாருங்கடா அம்பு மலை பொழியுது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கெல்லாம் வந்து தடுத்துட்டு இருக்க. அங்கே இன்னொரு கிழவன் வருவான், ஒரு புது விதமான அந்த டார்க் லேண்ட் கிழவன். அவன் வந்து எல்லாத்தையும் வந்து அசால்ட்டாக அடித்து தள்ளிட்டு இருப்பான். ஆக்சுவலாக இவங்கெல்லாம் வந்து எல்டர் லெவலில் இருக்க மாட்டாங்க, இவங்க ஜஸ்ட்டு ஒரு வாரியர் லெவலில் தான் இருப்பாங்க. இப்போ ஹீரோ வந்து ஒரு 4th டெஸ்ட் பாஸ் பண்ணால் எந்த லெவலில் இருப்பார், 4th டெஸ்ட்டும் கூட இல்லை கைஸ். இவனுக்கு ஜஸ்ட் அந்த 2nd டெஸ்ட்டில் லெவலில் இருப்பானுங்கள வாரியர், அந்த லெவலில் தான் இவங்களோட ஸ்கில்ஸே இருக்கும். இப்போது இப்படியே இந்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு. அங்கே அந்த கிழமை எல்லாத்தையும் அசால்ட்டாக போட்டு தள்ளிகிட்ருக்கு. அந்த இடத்துல வந்து அந்த உமன் வருவா, நான் கூட உங்களை என்னமோ நினச்சிட்டேன், ஆனால் நீங்கள் இன்னுமே வந்து வீக்காக தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது வந்து நீங்கள் தான் இருக்கியாடி, உன்னை அப்போ சாகடிக்கிறீ, நான் சத்தால பரவாயில்ல சொல்லிட்டு அவள் பக்கத்தாடி போக அவன் வந்து படுவேகமாக வந்து ஒரு மூமெண்ட் ஸ்பீடை கொடுத்து வந்து அட்டாக் பண்ணுறான். ஆக்சுவலாக வந்து ஒரு எல்டர் லெவலில் வந்து அந்தளவுக்கு பவர்ஃபுல் கிடையாது, பட் ஒரு எல்டர் லெவல் ரீச் பண்ணியிருப்பான். ஆனால் ஹீரோவோட ஜாஸ்தி கிடையாது, ஹீரோவோட கம்மி தான். ஸோ இப்படியே போயிட்டுருக்கா. அவள் வந்து எல்லாத்தையும் வந்து போட்டு தள்ள, அங்கே இருக்கிற எல்லாமே வந்து இந்த மாதிரி பாஷன் கிளான வந்து எலிகளெல்லாம் நாங்கள் வந்து போட்டு தள்ளிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் அருமையான வேலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிழமை வந்துட்டு சொல்லுவான். இந்த மாதிரி யங் மாஸ்டர் வந்து சிறையில் வந்து அடைக்கப்பட்டிருக்காரு, நான் வேணால் இந்த மாதிரி ஏதாவது லெட்டர் எழுதி பார்க்கணும்னு சொல்லும்போது அவர் வந்துட்டு இல்லை, ஒரு இது தேவை கிடையாது, அவன் வந்து இந்த பனிஷ்மெண்ட் வந்து ஏற்றுக்கிட்டோம், அவன் வந்து ஒரு சின்ன தப்பு பண்ணால் வந்து அதுக்கான விளைவு வந்து அவனும் வந்து என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக அந்த கல்ட் லீடர் பொசிஷனுங்கிறது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. ஸோ அவனுக்கு வந்து தெரியணும்ல, இந்த மாதிரி விஷயங்களாக ஒரு சின்ன மிஸ்டேக்கும் கூட மேக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு இந்த மாதிரி மனசுக்குள்ள நினச்சிட்டு இருப்பாள். நான் வந்து அந்த பரதேசி வந்து ஏதாவது பண்ணி ஆகணும், அந்த சாக்கடை ரத்தம் அவனை நினச்சாலே வந்து எனக்கு எரியுது, அப்படி ஒரு கேவலமான ஒரு ஜென்மத்தை வந்து இங்கே பிறந்திருக்கவே கூடாது, இவன் வந்து எதுக்கு இங்கே வந்து இந்த சாக்கடைனா இங்கே பறந்தொலைச்சானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பற்றி ஹீரோ அம்மாவை பற்றி அவள் வந்து இழிவாகவே தான் பேசிக்கிட்டு இருப்பாள். ஏன்னா ஒரு பனிப்பெண் தானே அதனால். ஸோ இப்போ வந்து மனசுக்குள்ளே வந்து ஒரு விஷயம் நினைப்பாள், என்ன தான் வந்து ஹீரோ வந்து கீழ்த்தனமாக ஒரு சாக்கடை ரத்தமாகவே நினச்சாலும் கூட ஹீரோ வந்து இவனால் வந்து அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஹீரோ அந்த லெவலுக்கு வந்து ஒரு லெவலில் இருப்பார் அகாடமிலேயே. ஸோ அவள் வந்து என்னோடய சன்னால் வந்து அவனை ஹேண்டில் பண்ண முடியாது, அவனை ஹேண்டில் பண்ணோன்னா நான் தான் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணியாகணும், நான் நாளைக்கே வந்து இதுக்கான ஏற்பாடு வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லிகிட்டு இருப்பாள். ஸோ ஹீரோ மேலே வந்து இவளுக்கு வந்து ஒரு சின்ன பயம் இருக்கும். ஹீரோ வந்து டேரெக்டாக வந்து சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது, இவளுக்கும் தெரியும். ஸோ இவள் ஏதாவது சூழ்ச்சி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இவள் சொல்லிகிட்டு இருப்பாள். இப்போ சீனம் கட்டாயி
இந்த மாதிரி அந்த டார்க் லேண்ட் இளவரசன் வந்து இந்த மாதிரி மேனிப்புலேட் பண்ணங்காட்டி வந்து அவனை சிறையில் அடைச்சி வச்சுருப்பாங்க. எப்படி ஹீரோ வந்து அந்த கீ பவர் எல்லாம் யூஸ் பண்ணாமல் அடைச்சி வச்சாங்களோ அதே மாதிரி தான் அவனையும் வந்து அடைச்சி வச்சுருப்பாங்க. அவன் அப்புறம் அவன் கூட இருந்த அந்த துடுப்பு இப்போ 2 பேருமே அடைச்சிட்டு இருக்கா. அவனுக்கு கீழே இருக்கிற அந்த சபார்டினேட்ஸ் எல்லாமே வந்து இவன் வந்து இந்த மாதிரி நம்மளையோ வந்து மேனிப்புலேட் பண்ணுறான், இவனோட டீமில் வந்து இருக்கக்கூடாது, இதுக்கு ஹீரோவே தேவையில்லப்பா, அவனோட சபார்டினேட்காக அவன் இறங்கி பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட குரூப்பில் வந்து நிறைய பேர் வந்து சேர ஆரம்பிப்பாங்க. ஸோ ஹீரோவுக்கு எது முக்கியம்? ஹீரோவுக்கு வந்து லாயல்ட்டி தான் முக்கியம். அவங்க பவராக இருக்கிறாங்களா பவர்லெஸ்ஸாக இருக்கிறாங்களா அதெல்லாம் கிடையாது. ஹீரோவுக்கு தேவை லாயல்ட்டி. ஸோ இவங்க இடையில வந்து தான் ஜாயின் பண்ணாங்க. ஸோ ஹீரோ வந்து அங்கே இருக்கிற எல்லாத்தையும் வந்து மறுத்துடுறாரு. ஆக்சுவலாக அவங்க எல்லோரும் வந்து ஒரு அப்பர் கிளான் லெவலில் இருக்கிற ஒரு ஆட்கள் தான். அப்பர் கிளான் இருக்கிறவங்கள ஒரு முக்கியமான ஆட்கள். இவங்க வந்து முக்கியமாக தேவை ஒரு 12 பேர் தேவை. ஹீரோ வந்து லார்ட் பொசிஷனும் அடையணும்னா அந்த அகாடமியில். இப்போதைக்கு ஹீரோ வந்து வைஸ் லார்ட் பொசிஷன் வந்து அகாடமியில் ஹோல்டு பண்ணிட்டு இருப்பார். லார்ட் ஆகணும்னா வந்து இந்த மாதிரி 12 அப்பர் கிளான்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து இருந்துட்டு, இல்லை நான் வந்து இதை யோசிச்சு வச்சுட்டேன், நான் வந்து இப்போது வேறு மாதிரி இதை கொண்டு போகலான்ட்டு இருக்கேன். ஆக்சுவலாக இவனுங்களை சேர்த்திட்டா வந்து நான் இந்த மாதிரி ஹையர் லார்ட் பொசிஷன் வந்து அட்டைன்மெண்ட் கிடையாது, நான் ஏற்கனவே வந்து ஒரு பிளான் போட்டு வச்சுட்டேன், நான் நாளைக்கு வந்து கொஞ்சம் வெளியில் போக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். எல்லாருமே வந்து ஷாக் ஆகுறாங்க, எங்கே ஹீரோ போகிறாரு. அதுக்கப்புறம் அந்த உமன் போட்டு வச்ச ஸ்கெட்ச் என்ன, அந்த டார்க் லேண்ட் இளவரசனுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாருங்க கைஸ், நாளைக்கு பாருங்கள். ஓகே கைஸ், லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் பள்ளி வரைக்கும் பை கைஸ். இன்றைக்கி கொஞ்சம் வீடியோ லேட்டாக தான் வந்திருக்கோம், பட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க, நம்மளோட நிலமை தான் உங்களுக்கு தெரியுமே. ஓகே கைஸ், பை கைஸ்.